அனைவருக்கும் வணக்கம். என்னதான் மாதம் அமாவாசை வந்தாலும் கூட ஒரு சில அமாவாசை ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாங்க. அதில் சித்திரை மாத அமாவாசையில் நாம் இப்போ கொண்டாட போகிறோம். இந்த வரக்கூடிய ஏப்ரல் 17ஆம் தேதி வியாழன்கிழமை அன்னைக்கு இந்த சித்திரை அமாவாசை. அபூர்வமாக சில நாட்களில் அமாவாசை தேதி 2 நாள் வரும். அந்த வகையில் தான் இந்த அமாவாசையும் 2 நாள் வந்திருக்கு. சூரியன் உச்சமாகக்கூடிய மாதமான இந்த சித்திரை அமாவாசை பித்ரு தோஷம் போக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சித்திரை அமாவாசை தேதி என்ன, எப்போ நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம், முக்கியமாக இந்த சித்திரை அமாவாசையில் நாம் காகத்துக்கு எப்படியெல்லாம் உணவு வைக்கலாம், இதனால் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா இதனால் நீங்கள் என்னென்ன பலன்களை எல்லாம் பெற்றிருக்கீங்க, என்ன மாதிரியான தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது, வீட்டில் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்குது, நான் இந்த மாதிரியான பொருள் வாங்கணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அதை வாங்க முடியல அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு எதிர்மறையாகவோ தடையாகவோ இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அது என்னவா இருந்தாலும் சரிங்க, நாம் ஒரு கருங்காலி மாலை அணிந்து கொண்டு இருந்தோம், பக்தியோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனால் நமக்கு நன்மை சேரும். கருங்காலி மாலையை நிறைய பேர் அணிந்து கொண்டவங்க இந்த அனுபவ ரீதியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரிஜினலான கருங்காலி மாலை உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களால் எளிமையான முறையில் ஒரிஜினலான கருங்காலி மாலை வாங்கிக்க முடியும். கருங்காலி மாலை, கருங்காலி பிரேஸ்லெட் அப்படின்னு அனைத்து விதமானதும் எங்ககிட்ட இருக்குது. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். இந்த சித்திரை அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சித்திரை அமாவாசை திதி தொடக்க நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி 7:30 மணிக்கு இரவில் வந்திருக்கு. இந்த சித்திரை அமாவாசை திதி முடியும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17 5:47 மணிக்கு இந்த திதி முடியுது. இந்த வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் அமாவாசை இருக்கிறதால இந்த நாளையே நம்ம முக்கியத்துவமாக எடுத்துக்கிறோம். வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு துவங்கக்கூடிய அமாவாசை திதி வெள்ளி மாலை 5:47 மணி வரை நீடிக்குது. மேலும் உதய திதியினுடைய அடிப்படையில் வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை அனுஷ்டிக்கப்பட வேண்டும். வெள்ளிக்கிழமை மாலை வரை அமாவாசை திதி இருக்கிறதால வெள்ளி அன்றே அமாவாசை தர்ப்பணம் செய்கிறது நல்லதுங்க. இந்த தர்ப்பணம் செய்யும்போது கிழக்கு நோக்கி நின்றவாறு அல்லது அமர்ந்தவாறு மந்திரங்களை சொல்கிறது இன்னமும் நல்லது. அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் சஞ்சாரிப்பாங்க. சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நடக்கக்கூடிய சிறப்புகளில் ஒன்று உச்சமடையக்கூடிய சூரியன். மேஷராசியில் சுக்கிரன், சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் இந்த அமாவாசை வருது. அந்த வகையில் அமாவாசை திதி திரிகிரக யோகம் அப்படின்னு அபூர்வமான ஒரு யோகத்தை கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதால இது ஒரு முக்கியமான அமாவாசை அப்படின்னே சொல்லலாம். சரி, அமாவாசையில் முக்கியமாக நம்ம காகத்துக்கு உணவு கொடுக்கறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கே நாம் உணவு கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நம்ம காகத்துக்கு உணவு கொடுக்கறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளை கொடுக்குது. காகம் சனீஸ்வரருக்கு உரிய வாகனம். காகம் யமலோகத்தினுடைய வாசலில் இருக்கும் அப்படிங்கிறது யமனுடைய தூதுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் உணவு உண்ணும் முன்பு காகத்துக்கு ஒரு பிடி உணவு வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் அவர்கள் குடும்பத்துக்கான வசித்த இடத்தை தேடி வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படி நேரடியாக வராமல் காகத்தினுடைய ரூபத்தில் வர்றதாகவும் சொல்லப்படுது. நம்ம முன்னோர்களை நினைத்து தினமும் நாம் ஒரு பிடி சாதம் காக்கைக்கு வைக்கலாம். அவ்வாறு முடியல அப்படின்னு சொன்னால் கூட அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்ற நாட்கள்லையாவது முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணியும் வைத்து திதி கொடுக்கலாம். அப்போது தான் அவர்கள் மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். நம் முன்னேற்றத்துக்கு முன்னோர்களுடைய ஆசையினால் தான் நாம் இந்த உலகத்தில் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். சந்தோஷமாக நிம்மதியாக நம்ம முன்னோர்களுடைய ஆசை இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறோம்.
நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறத பற்றி இன்னும் வேறு என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக நமக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதிக அளவில் தான் நம்ம சாதம் வைக்கணும், எல்லாருக்கும் போய் தானம் கொடுக்கணும், பிரம்மாண்டமாக எல்லாம் செஞ்சால் தான் நமக்கு நல்லது அப்படியெல்லாம் கிடையாது. ஆமாம், தினந்தோறும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதத்தை கூட காகத்துக்கு வைக்கலாம். அதனால் நமக்கு நன்மையான பலன்கள் தான் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக காகத்துக்கு சாதம் வைக்கும்போது பழைய உணவுகளை நம்ம கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பழைய உணவுகளை கொடுக்கறது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் எச்சில் பட்ட உணவுகளை, அதாவது நம்ம சாப்பிட்ட மீதத்தை கொண்டு போய் கொடுக்கறது நமக்கு பாவத்தை கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காகத்துக்கு தினமும் நம்ம உணவு வைப்பது நம்ம குடும்பத்துக்கு அத்தனை நலன்களையும் கொடுக்கும் அப்படின்னும். எந்த வீட்டில் தினமும் காகம் அமர்ந்து சாதம் உண்டு செல்கிறதோ அந்த வீட்டில் எந்த தீங்கும் சீக்கிரத்தில் நடக்காது அப்படிங்கிறது முன்னோருடைய வாக்கு. இந்த காகத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய உணவில் மீந்த பழைய கெட்டுப்போன உணவுகளை கட்டாயமாக வைக்கக்கூடாது. ஏன்னா காகம் தெய்வம் அல்லது நம்ம முன்னோருடைய வடிவம், அந்த இரண்டுக்குமே சமமான ஒரு பறவை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காகத்துக்கு நம்ம வீட்டில் மீந்து போன பழைய சாதம், கெட்டு போனவை போன்றவைகளை வைக்கும்போது நம்மளுடைய குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர் எந்த விஷயத்துக்கும் நமக்கு தடையாகவே இருக்க மாட்டாங்க. நாம் இந்த மாதிரி காகத்துக்கு உணவு வைக்கும்போது, கெட்டுப்போன உணவுகள் வைக்கும்போது அது நல்லது கிடையாது. அதனால் நமக்கு கெடுதல் தான் வரும். பறவைகளுக்கு தானியங்களை நம்ம உணவாக படைக்கிறது நம்ம வீட்டில் நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும். நம்ம வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளை நம்ம பணத்தடை போன்றவற்றை நீக்கிறது நல்லது. அதே நேரத்தில் சனியினுடைய உக்கிர பார்வை இருந்தால் எள்ளு சாதம் வைக்கக்கூடிய பழக்கமும் நமக்கு உண்டு. இதில் கொஞ்சம் மாற்றம் செய்து காகத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு சாதம் நம்மளுடைய பல பிரச்சனைகளை தீர்த்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு நம்ம வீட்டில் எப்போதும் தோசை மாவு இருக்கவே செய்யும். அதில் கூட நம்ம ஒரு சின்னதாக தோசை ஊற்றி கூட கொடுக்கலாம். மேலும் சர்க்கரை, எள் இது ரெண்டையும் கலந்து கூட நம்ம இந்த காகத்துக்கு தோசையில் கொடுக்கலாம். அந்த மாவில் சேர்த்துருக்கக்கூடிய உளுந்து ராகு கிரகத்துக்கு உரியது. இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை சுக்கிரனுக்கு உரியது, எள் சனி பகவானுக்கு உரியது. இந்த மூன்றையும் கலந்து நாம் வைக்கும்போது நம்ம முன்னேற்றத்திற்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிறதே இந்த சனி திசையில் தான். அந்த பிரச்சனையை எளிதில் சரி செய்ய ஒரு சின்ன பரிகாரம் தான் நாம் எப்படி உணவு வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம நம்பணும். நாம் இதுபோல் காகத்துக்கு சாதம் வைக்கிறது குறித்து நாம் நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி காகத்துக்கு சாதம் வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. முக்கியமாக இந்த அமாவாசை நாளில் இப்படி செய்யும்போது இன்னமும் அதிகமான பலன்களை பெறுகிறோம். நீங்கள் இந்த சித்திரை மாத அமாவாசையில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் கடைபிடிக்க போகிறீங்க, உங்கள் முன்னோர்களை நீங்கள் எப்படி வணங்க போகிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் சஞ்சாரிப்பாங்க. சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று நடக்கும் சிறப்புகளில் ஒன்று இந்த சூரியன் உச்சமடைகிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த நாளில் நம்ம வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு மிகவும் நன்மையை கொடுக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்களும் இப்படி அமாவாசையில் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. காகத்துக்கு நீங்கள் உணவு வைத்து இந்த மாதிரியான நன்மைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னாலும் பதிவிடுங்க. என்னால் சாதம் வைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதில் எந்த தவறும் இல்லை. அந்த காகத்துக்கு நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கூட அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நான் ஒரு வீட்டில் திருமணம் தடையாயிட்டிருக்கு, குழந்தையே இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களை செய்யலாம். அதனால் அவங்களுக்கு நன்மை தான் நடக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் காகத்துக்கு உணவு வைக்கிறத பற்றி நம்ம நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.